இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாடி பில்டரு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாடி பில்டர் தான். 6 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் டோரியன் ஏட்ஸ். டோரியன் ஏட்ஸ்னு இவர் வந்து அமெரிக்கன் பாடி பில்டர் கிடையாது, இங்கிலாந்துலேருந்து வந்தவர். மிஸ்டர் பெர்மிங்காம்ன்ற ஊர்லேருந்து மிஸ்டர் பெர்மிங்காம், மிஸ்டர் லண்டன், மிஸ்டர் இங்கிலாந்து, மிஸ்டர் யுனைடெட் கிங்டம்லாம் வாங்கிட்டு அப்புறம் அமெரிக்கா வந்தார். இவர் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இவர் தான் வந்து லீக் அணி 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினதை வந்து பிரேக் பண்ணார். இவர் வந்ததுன்னா அதோட லீக் அணி, இவர் செகண்ட் வாங்கினார், லீக் அணி அதோட 8th டைம் லீக் போட்டியை வாங்கிட்டு போயிட்டார். இவர் என்னன்னா, பிரம்மாண்டமான இந்த படத்தை நீங்கள் தூள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. விவேக், காமெடி நடிகர் விவேக் வந்து அவர் தலையை வெட்டி இவர் தலையில் ஒட்டியிருப்பார். ஒட்டிட்டு ரீமா சென்ட்டை வந்து நான் தான் அப்படின்பாரு. நல்லா இருக்கு காமெடியா. அந்த டோரியன் ஏட்ஸ் தான் இவர். என்னன்னா, ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இவர் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ரவுடி குரூப்பில் சேர்ந்து ரோட்டில் போகிற வரவங்களை அடிக்கிறது, பணத்தை பிடுங்கிறது, அந்த மாதிரியான செஞ்சு பெர்மிங்காமில், லண்டனில் அந்த பெர்மிங்காம் மைனர் ஜெயிலில் இவர் அடைச்சி வச்சுட்டாங்க. மைனர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலர் சொல்கிறாரு, ஏதாவது செய்ப்பா, நல்ல ஆள், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்க, உன்னால் ஏதாவது செய்ய முடியும், போய் ஜிம்மு ஒன்று இருக்குது அதில் செய்ய அப்படின்னு சொல்லி ஜெயிலில் உள்ள ஜிம்மை செஞ்சு அதில் உடம்பை டெவலப் பண்ணி வெளியே வந்து அப்புறம் நண்பர்களெல்லாம் விட்டுட்டு, கெட்ட நண்பர்கள் அப்பையும் வர்றாங்க. அப்போ இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிருக்காரு, கூட்டத்தோடு சேர்ந்து விமானம் அடித்து அழிகிறத விட தனியாக இருப்பது நல்லது, தனியாக இருக்கிறது நல்லது, போதுமே அவங்களோட பழகினது, அவங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு பாடி பில்டிங்கில் முழுமையாக ஈடுபட்டு மிஸ்டர் ஒலிம்பியா 6 டைம்ஸ் வாங்கினார். ஆனால் கடைசியில் நல்லா வாங்கினார். பிரம்மாண்டமான உடம்புக்கு சொந்தக்காரு. இவரை வந்து யாருமே பீட் பண்ண முடியல. அடுத்து 97 வரைக்கும் 6 தடவை தொடர்ந்து வாங்கினார். அப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். காரணம் என்னென்னா, இந்த ட்ரைசெப்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய நீல ட்ரைசெப்ஸ் பாருங்கள். இந்த ட்ரைசெப்ஸ் இவருக்கு டேர் ஆயிடுச்சு, இந்த பைசெப்ஸும் இவருக்கு டேர் ஆயிடுச்சு. பெரிய மசாலா மெயின்டைன் பண்ண முடியாமல் ஓவர் வெயிட்டு போட்டதில் வந்து கிழிஞ்சிருச்சு கை. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிட்டு அவரால் காம்படிஷன் செய்ய முடியல. லெக்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய லெக்கு பாருங்கள், ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, பேக் தைஸ் பாருங்கள், காஃபு பாருங்கள், ஒரு குறையுமே இல்லைங்க இந்த பாடி பில்டருக்கு. மெகா சைஸு, முரட்டுத்தனமாக இருப்பார் பாருங்கள், குரூக்கட்டாக இருப்பார், சீரியஸாக இருக்கும். ஏன்னா அந்த முரடன், என் கூட உள்ள பழகின நண்பர்கள் எல்லாம் பூரா முரடன், கொள்ளக்காரன், பிட்பாக்கெட்டுக்காரன், குடி தண்ணி அடிக்கிறவன், பொம்பளை பொறுக்கி எல்லாமே இருந்தாங்க. பாதி பேர் என்ன செத்துக்கிட்டு இருக்காங்க போதை பொருளை எடுத்துட்டு. நான் மட்டும் இந்த பாடி பில்டிங் லைனில் வரலைன்னா ஐ வுட் பி ஒன் அமாங் தம்ன்றார். நானும் அவங்கள ஒருத்தனாக இருப்பேன், குடிகாரனாக இருப்பேன், கொள்ளை அடிக்கிறவனாக இருந்திருப்பேன், கெட்டவனாக இருந்திருப்பேன். பாடி பில்டிங் தான் என்னை இந்த உயர்ந்த வாழ்க்கைக்கு என்னை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாடி பில்டிங் செஞ்சதை பெருமையாக சொல்கிறாரு. நானும் பாடி பில்டிங் செஞ்சேன், வாழ்க்கையில் டாப்பில் வந்தேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்றார். அருமையான பாடி பில்டர். ரசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய உருவம் பாருங்கள், எவ்வளோ பெரிய டெல்டாய்டு, எவ்வளோ பெரிய ட்ரைசெப்ஸ் பாருங்கள், பைசெப்ஸு, செஸ்ட்டு. தேங்க்யூ.